வருமானமே இல்லாமல் வெறும் கடனை மட்டுமே வாங்கி அதிகமான செலவுகளை செய்யக்கூடிய அரசாக, ஒரு நிதி நிர்வாகம் தெரியாத அரசாக தமிழ்நாடு அரசு இருக்குது அப்படின்னு பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க 2026-27 ஆண்டுக்காக. ஏன் இடைக்கால பட்ஜெட் அப்படின்னா, அவங்களுக்கு எலெக்ஷன் வர்றதுனால ஃபுல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண முடியாது, அதனால் இடைக்கால பட்ஜெட். ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல வராரு? நிதி வருமானமே இல்லை, வருமானத்தை பெருக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்ல வராரா? இதே ஒப்பீட ஒன்றிய பாஜக அரசோடு அண்ணாமலை செய்வாரா? மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதற்கு முன்பாக எவ்வளவு கடன் இருந்துச்சு? வெறும் 50 லட்சமோ 47 லட்சம் கோடி இருந்துச்சு. இன்றைக்கி 147 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. சரி, அவ்வளவு கடன் வாங்கி அவங்க என்ன செஞ்சாங்க? தமிழ்நாடு அரசு கடனை வாங்கி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா எந்த திட்டத்திற்காக செலவு பண்ணுறாங்கன்றதை தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க. நான் முதல்வன் திட்டம் பெண்கள் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், இது மாதிரி எண்ணிக்கிட்டே போகலாம். தோழி விடுதியிலிருந்து பல்வேறு தொழில் முனைவோருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திட்டங்கள் முதற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு வராங்க. ஆக்கப்பூர்வமான மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கும் பயன்படக்கூடிய வகையில் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதி பற்றாக்குறையை குறைக்கிற வகையிலையும் வரி வசூலையாக இருக்கட்டும், பத்திரப்பதிவு துறையிலாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு துறைகளில் வருவாயை பெருக்கிறதுக்கான வேலைகளிலும் இவங்க ஈடுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி ஜிஎஸ்டி மூலமாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு திரும்ப தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்களா? மெட்ரோ திட்டத்துக்கு ஒதுக்கக்கூடிய பணத்தை கொடுக்காததுனால தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி அந்த மெட்ரோ திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே கடன் சுமையில் தான் விழுகுது. கல்விக்குன்னு கொடுக்கக்கூடிய நிதியை ஒன்றிய பாஜக அரசு கொடுக்காமல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில்வே திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் மோடி அரசு எவ்வளவு ஒதுக்குது, தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு ஒதுக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினாலும் அந்த கடன் வாங்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையும் மக்களுடைய நல்வாழ்வுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் செலவு பண்ணுறாங்க. மக்கள் கையில் பணம் போய் சேரணும், அந்த பணம் ரொட்டேஷன் ஆனால் தான் எக்கானமி வளரும் அப்படிங்கிறது தான் எக்கனாமிஸ்ட்டுகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல விஷயம். ஆனால் மோடி அரசு கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதானி கையிலையும் அம்பானி கையிலையும் போயிட்டு இருக்கு. சலுகைகளாக அவங்களுக்கு போகுதே தவிர மக்களுக்கு வரலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.